திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். எனவேதான் அவர்கள் தங்களை அறியாமல் இது போன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒருவர் தன்னுடைய அடையாளத்தை மறைத்து வேறொருவருடைய அடையாளத்தில் ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் இருந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவதூறு பரப்பினால் கூட அதற்கான தண்டனை ஆயுள் தண்டனை வரை செல்லலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. எங்களுக்கு அடுத்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல. ஆனால் இது இப்படியே விட்டு சென்றால் இதற்கு ஒரு எல்லை இல்லாமல் போகும், அவதூறுகளுக்கு ஒரு தடை இல்லாமல் போகும் என்பதனால் கழகத் தலைவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கு குறிப்பாக இந்த நிகழ்வு குறித்து டிஜிபியிடமும் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னையிடமும் 2 தனித்தனி புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அவர்கள் எந்தெந்த சட்ட விதிகளை மீறியிருக்கிறார்கள் என்பதை குறித்து விரிவாக தெரிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அமைப்பு செயலாளர் மூலமாக ஒன்றிய அரசில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் உள்ள கிரிவன்ஸ் கமிட்டிக்கு நாங்கள் இமெயில் மூலமாக புகார் அளித்துள்ளோம். எக்ஸ் தளத்திற்கும் மெட்டா தளத்தில் உள்ள வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய நிறுவனங்களுடைய கிரிவன்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் நாங்கள் இது குறித்து புகார்கள் அளித்திருக்கிறோம். இன்டர்மீடியேட்டரி ரூல்ஸ் அதன்படி அந்த சமூக வலைத்தளங்கள் அவருடைய கிரிவன்ஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் தலையிட்டு அதுபோன்று வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் நீக்கிவிடவும் அந்த சமூக வலைத்தள கணக்குகளை நீக்கிவிடவும் புகார் அளித்திருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவை பற்றியும் அவதூறாக தவறாக அவருடைய பெயரில் வெளியிடாமல் இன்னொருத்தருடைய ஐடென்டிட்டி மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதை இதுவரையிலே தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிலையிலும் இப்படிப்பட்ட அசிங்கங்கள் நடந்தது கிடையாது. இப்பொழுது ஒவ்வொன்றாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை. தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்திய இந்த இன்ஸ்டாகிராமுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் அடிமையான மக்கள் தான் வாக்களித்தார் என்பது பட்டவர்த்தமான உண்மை. ஆனால் இனியும் இது தொடரக்கூடாது. இதை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த பேட்டி அளித்த பெண் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புகார் அளித்து, அது மட்டும் இல்லை, சட்ட ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் இனி இதை தொடர்ந்து அணுகுவது என்று முடிவெடுத்து, குறிப்பாக இப்படி தவறாக இன்னொருத்தருடைய பெயரில் வெளியிட்டு இப்படிப்பட்ட அவதூறான பொய் பிரச்சாரத்தை செய்தால், அதாவது சாதாரணமாக டெஃபமேஷன் பண்ணால் ஒருத்தர் திட்டுறேன், அவர் என் மீது வழக்கு போட்டால் அந்த டெஃபனிஷன் கேஸில் மேக்ஸ் உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவை பற்றியும் அவதூறாக தவறாக அவருடைய பெயரில் வெளியிடாமல் இன்னொருத்தருடைய ஐடென்டிட்டி மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் முடக்குறாங்க. இதை தாண்டி பல்வேறு நபர்களோட ஐடியை பேன் பண்ணி ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. இது 2 நிறுவனங்கள் பேர் பின்னாடி சொல்றாங்க. ஒன்று வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ், 2வது ரூட். இது எப்படி தடுக்கிறது? அதாவது நாங்கள் தவறு இழைப்பவர்களுக்கு எதிராக புகார் கொடுப்போம் என்று சொன்ன அதே வேளையில் உண்மையை சொல்லக்கூடிய அல்லது இந்த அரசுக்கு எதிரான உண்மைகளை வெளிக்கொணரக்கூடிய யாருக்கும் சட்ட ரீதியாக அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கழகத் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி கணக்குகள் முடக்கப்படுமானால், சட்டத்திற்கு விரோதமாக கணக்குகள் முடக்கப்படும் என்றால், அல்லது பொய் புகார்கள் கொடுத்து காவல்துறையினரால் தேவையில்லாத நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால்
அதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி உதவிட வேண்டும் என்று தலைவர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். ஆக மட்டும் எழுத்துரிமை பேச்சுரிமை பாதுகாக்க என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகிறது. அதே வகையில் யாருடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் அதை பாதுகாக்கிற ஒரு கேடயமாக திமுக இருக்கும்.